உலக தமிழ் மக்கள் அனைவரையும் எனவா தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக எனது வீட்டு தோட்டத்தில் விளைந்த உருளைக்கிழங்கை வைத்து ஒரு புதிய உணவு செய்து காட்டப் போகின்றேன். அதற்காக நான் எங்களோட வீட்டு தோட்டத்தில் இந்த உருளைக்கிழங்கை பிரட்டி எடுக்கிறேன். பாருங்கள், எப்படி இது மிகவும் அழகாக நல்ல பெரிய உருளைக்கிழங்கு விளைந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த உருளைக்கிழங்கை முழுசாக கூட நான் இதை மண்ணுக தாக்கையில் கரைக்கி வெட்டும் போதும் முளைத்த ஒரு பக்க துண்டுகளை மட்டும்தான் நான் இதை வெட்டி எடுத்து கொண்டு இந்த இறைச்சி பொம்முக்களை சாப்பிட்டு விட்டேன். நான் அப்படி பாதி உருளைக்கிழங்கை வைத்து தான் இவ்வளவு உருளைக்கிழங்கு வந்திருக்கிறது. இதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கொண்டு போய் நான் வடிவாக கழுவி சுத்தம் செய்து போட்டுத்தான் அந்த புதிய உணவு செய்ய போகின்றேன். இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. அப்பொழுது தான் நான் போடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இவ்வளவு நாளும் எனது வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்கோ, இதை கொண்டு போய் நாங்கள் சுத்தம் செய்து எப்படி இந்த புதிய உணவு செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களோட தோட்டத்தில் விளைந்த இந்த உருளைக்கிழங்கை வைத்து நான் உங்களுக்காக ஒரு உருளைக்கிழங்கு பீஸா ஒன்று செய்து காட்டப் போகின்றேன். இது நானும் என்னுடைய ஃப்ரெண்டுமாகத்தான் சேர்ந்து இதுக்கு பேர் வச்சு நாங்கள் இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இதில் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 4 உருளைக்கிழங்கையும் நான் வடிவாக கழுவி சுத்தம் செய்து போட்டு மிகவும் சுவையாக இருக்கும். இதுக்கு உப்பு போட்டுட்டேன். மிளகு தூள் ஒரு தேக்கரண்டி அளவு மிளகு தூளும் போட்டுட்டேன். இனி அடுத்தது இதில் அவிச்ச இந்த சோளம் இருக்குது. இதை மேலால் அங்கங்கே தூவி விட போகிறேன். இது நீங்கள் ஒரு லஞ்சாவோ அல்லது ஒரு டின்னராகவோ சாப்பிடலாம். இதை கூடுதலாக இப்போ இந்த ஹாஸ்டல் வழி தங்கி இப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இது மிகவும் இலகுவாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. உருளைக்கிழங்க பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டேனோம். இந்த இப்போ இளம் பிள்ளைகள் எல்லாருக்குமே மிகவும் பிடித்த ஒரு உணவு உருளைக்கிழங்கு தான். அப்போ அதை வச்சு தான் அவையால் இப்போ சமையல் அடுப்பில் வச்சு குக் பண்ணணுமெண்ட்டு அவசியமே இல்லை. மைக்ரோவன்லேயே ஒரு பிளேட்டை வச்சு அதுலேயே ஒரு சாப்பாடு செய்து முடிச்சிடலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த க்ரீன் பீஸ் போட போகிறேன்.
இதுவும் உங்களுக்கு தேவையான இதில் நான் 6 மேசக்கரண்டி எடுத்தேன்னா, ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு செய்து சாப்பிடலாம். இவ்வளவு தான் அளவு இல்லை. நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை போடுறது. இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இதில் எல்லா இதுக்குமே இருக்குது, மிகவும் சுவையாக இருக்கும். அடுத்தது இப்போ க்ரீன் பீஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்தது மேலால் சீஸ் போட போகிறேன். இது செய்கிறதுக்கு நிறைய நேரமும் தேவையில்லை. மிக குறுகிய நேரத்தில் இந்த உருளைக்கிழங்கு அவிகிற நேரம் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அடுத்தது இந்த சீஸ் மெல்ட் ஆகினாலே சரி. இப்போ இந்த சீஸ் எல்லாத்தையும் ஒரு வடிவாக எல்லா இடம் படுகிற மாதிரி போட்டுட்டு நாங்கள் இதை மைக்ரோவனில் இந்த சீஸ் மெல்ட் ஆக மட்டும் வைக்க போகிறோம். ஒரு 2 ஒரு 3 நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு காணும். எல்லா சீஸ் எல்லாம் மேலால் நான் எடுத்து வச்ச சீஸ் முழுக்க போட்டுட்டேன். இப்போ எங்களோட உருளைக்கிழங்கு பீஸா நாங்கள் அவனுக்குள்ள மைக்ரோவனுக்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நான் கொண்டு போய் மைக்ரோவனில் ஒரு இந்த 2 நிமிஷம் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த சீஸ் மெல்ட் ஆகினாலே சரி. மற்றபடி எல்லாம் இதில் குக் பண்ணியிருக்கிற பொருட்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனுடைய அந்த சீஸ் மெல்ட் ஆக மாட்டோம். நீங்கள் மைக்ரோவனில் வச்சு எடுத்தால் சரி. எங்களோட உருளைக்கிழங்கு பீஸா ரெடி ஆகிட்டுது. எவ்வளவு அழகாக இருக்குது பார்க்கவே. சரியாக 2 நிமிஷம் தான் நான் இதை மைக்ரோவனில் வச்சேன்னா மிகவும் சுவையான, மிகவும் விரைவாகவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு பீஸா செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெளிநாடுகள் எல்லாம் சொல்லி இது எல்லாமே ரெடிமேட்டாக இருக்கும். அந்த பச்சை கடலையை, சுவிக்கோன், உருளைக்கிழங்கு, அவித்த உருளைக்கிழங்கு கூட கடையில் கிடைக்கும். அப்போ இந்த ஹாஸ்டல் வழி தாங்கி படிக்கிற பிள்ளைகள் இதை மிகவும் இலகுவாக செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நீங்களும் உங்களோட வீடுகளில் உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. அவைகளுக்கும் இதை இப்படித்தான் செய்கிறதுன்னு சொல்லி காட்டி கொடுங்க. அவைகளே தாங்களே செய்து சாப்பிடுவார்கள். மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. இதை செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள்னு சொன்னால் என்ன பெயர் வைப்பீங்களன்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் எழுதி போடுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா. நன்றி.